இந்த நாட்களில் நிறைய ஊழியக்காரங்க சொல்கிறது என்னன்னா, நீங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாம் ஓகே, பைபிள் வசனத்தை தான் உபதேசிக்கிறாங்க, நான் இல்லை மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எப்படி இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுப்பார், எப்படி இருந்து விசுவாசமாய் நம்ம இருந்து கேட்கும்போது தேவன் கொடுப்பாருங்கிறத இந்த நாட்கள் யாரும் போதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில ஊழியக்காரங்க போதிக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், உனக்கு தேவன் ரெட்டிப்பான நன்மையை தருவார், உனக்கு 2 மடங்காய் தரப்போகிறார், நீ 2 பரிவாரங்களோடு வரப்போகிறாய், இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி இருந்தால் இந்த மாதிரி கிடைக்குங்கிறத சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே, காலையில் வரைக்கும் யாக்கோபு போராடுறாரு. அவருக்கு காலையில் வர போராடின பிறகு கூட யாக்கோபு தான் போராடினதை பெற்றுக்கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறார். அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. யாக்கோபு பொழுது விட்டுகிற வரைக்கும் ஒரு புருஷனோடு போராடுகிறாரு. போராடியும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. எப்போது பெற்றுக்கொள்கிறார் என்றால் 26வது வசனத்தில் அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். இந்த காலகட்டங்களில், இந்த கடைசி காலங்களில் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஆசீர்வாதம் வேண்டும், ஆசீர்வாதத்தை கொட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதுதான் யாக்கோவும் கேட்கிறாரு. அவருக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு, ஆனால் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் என்று யாக்கோபு சொல்லுகிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் கேட்கிறார் பாருங்களேன். ஆதியாகமம் 32:27 அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். தேவனுடைய ஜனங்களே, அவர் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை, ஏசாவுடைய பேரை பொய் சொல்லி, யாக்கோபுங்கிற பேர் தான் இவருக்கு, ஆனால் நான் ஏசா என்று துணிகரமாய் பொய் சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிறாரு, ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை இவர் பெற்றுக்கொள்கிறாரு. அதில் நான் பைபிள் படிக்கும்போது அதில் ஒரு வார்த்தை ஈசாக்கு கேட்குறாரு, என் மகனே, இது இத்தனை சீக்கிரமாக உனக்கு அகப்பட்டது எப்படி? அந்த பைபிள் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியுது, ரொம்ப விலாவரியாக சொல்ல வேண்டுங்கிறது கிடையாது. ஈசாக்குக்கு வாய்க்கு ருசிகரமான ஆகாரம் புசிக்கணும்னு தோணின உடனே அவர் என்ன செய்கிறாரு, ஏசாக்கிட்ட எனக்கு இப்படியெல்லாம் ஆகாரம் புசிக்கணுமோனே, நீ மந்தையில் போய் அந்த வேட்டையாடி எனக்கு ஒரு ஆட்டை பிடித்து சமைத்து கொண்டு வான்னு சொல்கிறத ரெபேக்காள் கேட்டு யாக்கோபுக்கு என்ன செய்கிறா, கள்ளத்தனமாய் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லி சரி ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் யாக்கோபு போறாரு, ஈசா கிட்ட போறாரு. போகும்போது அதுல ஒரு வார்த்தை வருகிறது. ஈசாக்கு கேட்கிறாரு, இத்தனை சீக்கிரமாய் உனக்கு அகப்பட்டது எப்படின்னு கேட்கும்போது யாக்கோபு எவ்வளவு துணிகரமாய் போய் பேசுகிறார் பாருங்களேன். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் இதை எனக்கு சீக்கிரமாய் தந்தாரு. நீங்க வாசிச்சு